என் பேரு லாவண்யா. அ என் கணவர் பேர் கார்த்திக்குமார். என் பொண் குழந்தை பேர் வந்து அருட்பெருஞ்சோதி. நாங்க இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கோம். ஆனா சொந்த ஊர் வந்து தாராபுரம். பாப்பா பொறந்து வந்து இப்போ 4 மாசம் முடிய போது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பொறந்தாங்க. இப்ப நான் வந்து என்னுடைய பிரசவ அனுபவத்த வந்து பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நானு இப்ப கோயம்புத்தூர்ல வேல பார்த்தப்போ, என் கூட வேலை செஞ்ச ஒருத்தவங்க, அவங்களோட சகோதரி வந்து இந்த மாரிலாம் வீட்ல குழந்தை பெத்துட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து நான் எதாச்சும் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்ப இருந்தே எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. எப்படி வீட்ல வந்து குழந்தை பெத்துக்க முடியும்? அதுவும் வந்து இந்த தொப்புள் நஞ்சு பையலாம் அப்படியே வச்சிருந்தாங்க. அவங்க வந்து எதுக்குமே ஹாஸ்பிட்டல் போமாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து நான் ரொம்ப அந்த விஷயத்துல ஈர்க்கப்பட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம குழந்தை இந்த மாரி தான் பெத்துக்கணும் அப்படின்ட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த எண்ணம் வந்து எனக்குள்ள பதிஞ்சிருச்சு. அப்ப வந்து நாங்க கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி என் கணவர்ட்ட வந்து நான் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அ வந்து என்னன்னா, எங்க குடும்ப சூழ்நிலை, ஃபினான்ஷியல் நாங்க உடல்நிலை எல்லாமே சரியானதுக்கப்புறம், கொஞ்சம் நல்லா தகுதியானதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வேணும்ன்ட்டே தள்ளி போட்டுட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்டவே தள்ளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி ஒரு 1 1/2 வருஷத்துல எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை அப்டின்னா, என்னுடைய கருமுட்டை பை வந்து வீங்கி ஃபெலோப்பியன் டியூப வந்து சுத்திருச்சு. அ அதனால வந்து ரொம்ப கடுமையான வயித்து வலியில நான் வந்து அப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, அங்க வந்து லேப்ரோஸ்கோபிலாம் பண்ணாங்க. லேப்ரோஸ்கோபி பண்ணி அத வந்து சரி பண்ணாங்க. சரி பண்ணிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, 1 வருஷம் வந்து பொறுங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து குழந்தை பெத்துக்கங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. என்ன அப்டின்னா, எனக்கு என்ன காரணம்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருந்தது. நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணது 10 வயசுல. அப்பைலருந்தே எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துட்டே இருந்தது. ஸோ இந்த சர்ஜரி இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணுனதுக்கப்புறம் அது வந்து ரெகுலர் ஆச்சு. மாசம் மாசம் பீரியட் ஆச்சு. ஆனா அப்பயுமே வந்து வருஷத்துக்கு ஒரு 3 மாசம் வந்து ஆகாது. என்ன காரணம்னே தெரியாது. போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன் அப்டின்னா, ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கு அப்டிம்பாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் நெறைய மாதுளம்பழம் இந்த மாரிலாம் சாப்பிடுறப்ப அது ரெகுலேட் ஆயிரும். இந்த மாரி தான் என்னோட லைஃப் ஸ்டைலு, ஹெல்த் ரொட்டீன்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படியே ஒரு 5 வருஷம் கடந்துருச்சு கல்யாணம் ஆகி. அ இதே மாரி ஒரு 3 மாசம் வந்து பீரியட்ஸே ஆகல திடீர்னு. நான் என்ன நெனச்சுட்டேன்னா, நமக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 மாசம் இந்த மாரி ஆகாதுல்ல. அந்த மாரி தான் அப்படின்னு நெனச்சுட்டு நானும் விட்டுட்டேன். ஒரு 3 மாசம் கழிச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எதுக்கும் வந்து பிரெக்னன்சி கிட் வந்து வீட்லயே வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. ஸோ அப்ப நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். பட் அதுல வந்து பாசிட்டிவ்னு வந்தது. வந்ததுமே எனக்கு அப்பயும் நம்பிக்கை இல்ல. நான் என்ன பண்ணேன், பிளட் டெஸ்ட் வந்து எடுத்தோம். பீட்டா ஹெச்சிஜி வந்து எடுத்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ன்ற மாரி தான் காட்டுச்சு. அப்பயுமே எனக்கு நம்பிக்கை இல்ல. இது வந்து ஏதோ ஃபேக்கா இருக்கலாம். அதாவது மிஸ்மேட்ச் ஆயிருக்கலாம் அப்டின்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறப்போ, அவங்க வந்து ஏர்லி பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து எடுக்க சொன்னாங்க. அப்பதான் வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், "கன்சீவா இருக்கேனா?" அப்படின்னு கேட்டேன். அப்ப டாக்டர் வந்து ஷாக் ஆயிட்டாரு. "என்ன கன்சீவா இருக்கீங்களான்னு கேட்கிறீங்க? உங்களுக்கு ஆக்சுவலா 16 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. 4 மாச குழந்தை உள்ள இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப ஷாக் ஆயிட்டேன். அம் அப்பதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சது. சரி ஓகே. அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு. குழந்தை வந்து நல்ல குரோத் இருக்கு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. நாங்க ரெகுலரா இப்ப நம்ம போனோம்னா பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்கல்ல, பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறப்போ, அதெல்லாம் பார்த்துட்டு ஹீமோகுளோபின் கொஞ்சம் கம்மியா இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு என்னைய வந்து டேப்லெட்ஸ்லாம் சில இதில எழுதி குடுத்தாங்க. அதே மாரி ஆர்சிஹெச் ஐடி வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கடந்த ஒரு 7, 8 வருஷமா ஹாஸ்பிட்டல் போற பழக்கமே எனக்கு இல்ல. சளி, இருமல், காய்ச்சல், வகுத்தல் எதுனாலுமே நான் வந்து வீட்லயே கம்முனு இருந்துப்பேன். ஒண்ணுமே சாப்பிடாம கம்முனு இருந்து ரெஸ்ட் எடுத்தாலே எனக்கு சரியா போயிரும். அந்த மாரி தான் நான் வந்து ரொட்டீன் வச்சிருந்தேன். அதே மாரி தான் என் கணவரும் இருந்தாப்ல. அ இந்த மாதிரி வந்து அவங்க ஆர்சிஹெச்ஐடி இது பண்ணணும், அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் இது பண்ணது நாங்க வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம். வேணாம் நமக்கு தான் வந்து நாங்க ஏற்கனவே வந்து வீட்லயே பெத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தனால, நாங்க அதெல்லாம் வந்து கண்டுக்கல. இதுக்கப்புறம் வேணாம் ஹாஸ்பிட்டல் போ வேணாம். அதான் குழந்தை இருக்கா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நாங்க போனதே தவிர, மத்தபடி ஃபாலோ அப் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலோட டிராவல் பண்றதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனால அதோடயே கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன பண்றோம்னா, இந்த மாரி வீட்லயே வந்து நேச்சுரல் பர்த்
பண்றதுக்கு மிட்வைஃப் யாராவது மருத்துவச்சி மாதிரி யாராவது ஹெல்ப்புக்கு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க தேடுறப்பதான் வந்து ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களோட கான்டாக்ட் கிடைச்சது. அவங்க அவங்க வந்து ஆக்சுவலா வீட்லயே வந்து டெலிவரி பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேத்துக்கு. ஆனா வந்து நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்ததுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஆஹ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், டயட் என்ன, ரொட்டீன் என்ன, எக்ஸசைசஸ் அந்த மாதிரி வந்து சொல்றதோட அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் கிடைச்சதுனால அவங்க கிட்ட நான் வந்து ஒரு இந்த 4வது மாசம் கன்ஃபார்ம் ஆனதுமே நான் அவங்க கிட்ட போய் பார்க்குறேன். இந்த மாதிரி குழந்தை மாசமா இருக்குங்க, இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இந்த மாதிரி டயட்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து அப்பயும் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வீட்லயே பிரசவம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க எதுவுமே ஓகேவா சொல்லல. ஏன்னா அதெல்லாம் போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகுதுங்க. அதனால வந்து யாருக்கும் பாக்குறதுக்கு உரிமை கிடையாது. அதனால நீங்க வந்து வீட்ல பண்றது ரிஸ்க். அதனால இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டலை வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே மறுட்டி வந்து பண்ணி தருவாங்க. அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சஜஸ்ட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்த்த ஒருத்தவங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட கால் பண்ணி பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கரெக்டு தான், இவங்க சொன்ன மாதிரி நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் மறுபடி பர்த் தான் வந்து நானும் எனக்கு கிடைச்சது. பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனா வந்து என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 100% வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து அந்த கேஸை எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா மந்த்லி வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பிளட் ரிப்போர்ட்டும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து டெலிவரி நெருங்க வந்து நம்ம வந்து அங்கே போய்க்கணும், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிக்கணும். அவங்க வந்து மறுபடி சோப்ரசம் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதை கேட்டதுமே என்ன நினைப்பு வந்துச்சுன்னா, சும்மா மாசம் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்பி கன்ஃபார்மா இது நார்மல் தான் ஆகும் தெரிஞ்சக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் எடுப்பேன் அப்படிங்கிறப்ப எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரோச் பண்ணலாம்? நார்மலா தான் ஆகும்னா அதை நம்மளே பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டெலிவரி பார்த்த அந்த அக்காட்டே வந்து சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குங்க, இதுதான் விருப்பம், வீட்டில் பெற்றுக்கணும் தான் விருப்பம். ஆனா நீங்க சொல்றது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கே ஃபாலோ போக வேணான்ற இதுல இருக்கேன். அதனால வந்து இப்படிதான் விஷயம் அப்படின்னு சொன்னப்ப அவங்க வந்து நான் வந்து ஒரு குரூப் வந்து சஜஸ்ட் பண்றேன், நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்லயே குழந்தை பெற்றவங்க குரூப் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல வந்து என்னை வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 3 புக்ஸ் வந்து சஜஷன் பண்ணாங்க. இறைவழியில் இனிய சுகப்பிரசவம், உடலின் மொழி, அதுக்கப்புறம் வந்து பெண்களை உங்களுக்காக அந்த புக்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புக்ஸ் எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறப்பவே வந்து அது ஆரம்பத்துல கொஞ்சம் பயம் இருந்தது. எப்படி நம்ம இதை வீட்டுல பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது, தயக்கம், சந்தேகங்கள்லாம் நிறைய இருந்தது. ஆனா அந்த புக்ல வந்து நிறைய பேர்த்தினுடைய சாட்சியங்கள், அதுக்கப்புறம் உடம்போட இயல்பு என்ன, உடம்பு வந்து தன்னைத்தானே எப்படியெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து தன்னைத்தானே எப்படி அதை ரெக்கவர் பண்ணிக்குது அப்படின்னு அது எல்லாமே எழுதியிருந்தப்போ எனக்கு என்னோட சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சப்போ எனக்கு வந்து நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அருளியக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, டெலகிராம்ல அந்த வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. போட்டோஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஆடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க கேளுனாங்க. அதை கேட்டப்ப நான் எனக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்தது. ஆனா இருந்தாலுமே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாப்புல அப்படின்னாக்கா, யார்கிட்டயும் நம்ம வந்து பேசலாம், நேர்ல போய் பேசலாம், இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவருக்கும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பட் வீட்லயே பண்றது வந்து எப்படி அப்படின்ற ஒரு தயக்கம், சந்தேகம், பயம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் குழந்தைங்கனால இது இருந்தது. அதனால அவரு இப்படி சொல்றப்ப இவருக்கு எங்க வீட்டுக்காருக்கு ஒருத்தவங்களோட கான்டாக்ட் நம்பரு கிடைச்சது. அவங்க தெரிஞ்சவங்க தான். அவங்களும் இந்த மாதிரி தான் வீட்டுல 3 குழந்தைங்க பெற்றவங்க. அவங்க கிட்ட பேசுறப்ப அவங்க அவங்க அந்த அனுபவ பகிர்வு வந்து ஷேர் பண்ணப்ப ஒன்றும் அந்த அளவுக்கு எங்களுக்கு இதா தெரியல, நல்லதா படலை. அவங்க ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலா இந்த குரூப் கிடையாது, அவங்க என் கணவருக்கு தெரிஞ்சவங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னா, இல்ல இந்த புக்லயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு தேவைப்படுறதையும் தாண்டி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. பத்தாததுக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவ்வளோ சூப்பரா ஷேர் பண்ணியிருக்காங்க. இது நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும்
கடவுள் மேல நம்பிக்கைய வச்சுட்டு நம்ம இதுல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்கா சொல்லவும், என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே இனிமே நம்ம யார்ட்டயும் எதுவும் டவுட் கேட்க வேண்டாம். நீயே கிளியரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 8 மாசம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னி போயிட்டு இருந்தது. அம் நல்லபடியா இங்கேயே நாங்க கோயம்புத்தூர்ல நாங்க இங்க தனியா இருக்கோம். இங்க நல்லா போயிட்டு இருந்தது. நாங்க வந்து ஆக்சுவலா யார்ட்டயுமே வந்து இத ஷேர் பண்ணல. ஏன் அப்படின்னா, அ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கர்ப்பப்பையில இந்த கருமுட்டை பையில வந்து பிரச்சனை இருந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால, என் வீட்டு சைடு வந்து இவளுக்கு ஏதாவது இந்த மாரி பிரச்சனை இருக்கனால தான் குழந்தை இல்ல. இவளால குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அத வச்சே என்ன ஒவ்வொருத்தரையும் பேசிட்டு இருந்தாங்க. அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, "உனக்கு தான் குழந்தை இல்லைல்ல, உனக்கு குழந்தை பிறக்காது." இந்த மாரி பேசிட்டு இருந்தாங்க என் வீட்டு சைடு. என் கணவர் வீட்டு சைடு என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அவருக்கு வந்து பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால தான் வந்து தள்ளி போகுது. இந்த மாரி இத்தன வருஷம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஏதாவது ஐவிஎஃப் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களாட்டுருக்கு. அதாவது அவங்களாவே ஒரு மனக்கணக்கு போட்டு, இதனால தான் இவங்க இவ்ளோ நாள் தள்ளி போட்டு இவ்ளோ வருஷம் தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வந்துட்டனால, நாங்க என்ன நெனச்சுக்கிட்டோம் அப்படின்னா, என்னோட இது என்னன்னா, ஏதாவது நம்மள பத்தி உண்மையா தெரிஞ்சு ஒரு ஒரு இதுக்கு வர்றாங்க, ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னா ஓகே. எதுவுமே தெரியாம இவங்களாவே ஒரு கற்பனை பண்ணிட்டு பேசுறனால, இந்த விஷயத்த அவங்க கிட்டலாம் ஷேர் பண்ண வேணாம். இதனால வந்து நானு ஃபேமிலி 2 பேத்து ஃபேமிலி கிட்டயுமே நாங்க ஷேர் பண்ணல மாசமா இருக்கிறத. கடைசியா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்டின்ட்டு இருந்தோம் 8 மாசம் வரைக்கும் இங்கேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து எதிர்பாராத விதமா ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதனால வந்து நாங்க சொந்த ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்க போய் அம்மாவ வந்து பார்த்துக்கிற மாரி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஹெல்த்தி ரொட்டீன் மாரி சூரிய வெளிச்சத்துல நடக்கிறதா இருக்கட்டும், மாடி படிக்கட்டு ஏறுறது, வீட்டு வேலை செய்றது, ஹெல்த்தியா சாப்பிடுறது, நெறைய ஜூஸ் அது இதுன்னு சாப்பிடுறது எல்லாமே அங்க என்னோட சொந்த ஊர்ல பண்ண முடியல. ஏன்னா, அது எல்லாமே எங்க அம்மா வந்து நல்லா சாப்பாட வச்சு நல்லா உடம்பு தேத்தணும் அப்படின்ட்டு அதிலேயே நான் வந்து ஃபுல்லா கான்சன்ட்ரேட்டடா இறங்கிட்டனால, என்னைய நான் வந்து எதுவுமே கவனிச்சுக்கல. ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே கவனிச்சுக்கல. அதனால எனக்கும் என் கணவருக்கும் சின்ன மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, "நீ இங்க கோயம்புத்தூர்ல இந்த மாரி உன்னைய நீ அங்க அங்க வந்து கவனிச்சுக்க மாட்டேங்கிற. என் பிள்ளைக வந்து கவனிச்சுக்க மாட்டேங்கிற" அப்படின்ற மாரிலாம் நெறைய மனசங்கடம் வந்துச்சு. ஆனா இருந்தாலுமே சரி பண்ணி தான் ஆகணும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம வந்து எதுவுமே தெரியக்கூடாதுன்னு வச்சிருந்தோம். ஆனா வந்து ஆ இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலையில தெரியப்படுத்த வேண்டிய இதாயிடுச்சு. அதனால நம்ம எதா இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மனச தேத்திட்டு நான் அப்படியே கன்டின்யூவா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பயும் வந்து ஒரு நடுவுல 1, 2 தடவ வந்து நான் ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன். இல்லாட்டி அந்த குரூப்ப வந்து பார்ப்பேன். எனக்கு எனக்கு ஏற்பட்ட மாரி ஏதாவது டவுட் யாருக்கா இருக்குன்னா, அதிலயே எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அந்த குரூப்லயே யாராவது மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அந்த மாரி நான் வந்து கிளியர் கட்டா இருந்தேன் அந்த குரூப்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா என்னோட 9வது மாசம் வளகாப்புக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அம்மா தவறிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறமே அம்மா வீட்ல தான் இருந்தேன். 1 1/2 மாசம் இருந்தேன். அங்கேயே தான் இருந்தேன். அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் கேட்டுட்டே இருந்தாங்க. "என்ன 10 மாசம் ஆயிருச்சு. என்ன 10 மாசம் ஆயிருச்சு. நீ என்ன இன்னும் டெலிவரி ஆகாம இருக்க? நீ எதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்க." ஏன்னா நான் என்ன சொல்லி வச்சிருந்தேன்னா, இங்க ஏற்கனவே நான் ஒரு டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இருக்கேன். அவங்க பனிக்கூடம் உடைஞ்சா மட்டும் ஃபைனலா வர சொன்னாங்க அப்படின்ற மாரி நான் வந்து சமாளிச்சு வச்சிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ அதான் இங்க தாராபுரத்துல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போற. நீ அதனால டைரக்ட்டா டெலிவரி அன்னைக்கு போனீன்னா அப்படின்னா எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. நீ முன்னாடி போ" அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. அப்படியா சரி ஓகே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சும்மா போய் சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கப்ப, திடீர்னு நடுவுல எனக்கு அந்த இடுப்பெலும்புலாம் விலகி குடுக்கலைங்களா, அந்த மாரி பெயின் எல்லாம் வந்தது. அப்ப வந்து என்ன பண்றதுன்னு ஃபோன் பண்ணிலாம் கேட்கிறப்போ வந்து சீரக தண்ணிலாம் குடிங்க அப்படின்ற மாரி சொன்னவும், எனக்கு அது மாரி குடிச்சது சரியாயிடுச்சு. அது ஒரு 1 ஆர் 2 டேஸ் அந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் டெலிவரி டைம் வந்து நெருங்க நான் என்ன பண்ணிட்டேன், சரி கோயம்புத்தூரே வந்துரலாம் நம்ம அப்படின்ட்டு நானும் என் வீட்டுக்காரும் இங்க வந்துட்டோம். கோயம்புத்தூரே வந்துட்டோம். கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருந்தது. மறுபடியும் என்னோட ரொட்டீன் எல்லாம் வந்து நான் கன்டின்யூ பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டெலிவரி ஆகுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த லீக் ஆகுறதெல்லாம் வந்துச்சு. சிவப்பா நம்ம பீரியட்ஸ் ஆகுறப்போ எப்படி லீக் ஆகுமோ, அந்த மாரி லீக் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து அ அ மொத நாளே வந்து ஒரு பெயின் வந்து லேசா ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சு விட்டு விட்டு வந்துட்டே இருந்துச்சு. ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் அந்த மாரி பெயின் லேசா வந்துட்டு இருந்துச்சு. 1/2 மணி நேரத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, டைம் கம்மியாயிடுச்சு. ஆனா பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. அந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பனிக்கூடம் உடைஞ்சது. இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒவ்வொன்னா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா நான் வந்து எதுக்குமே வந்து
பயப்படல. எதுவுமே இல்ல. நான் வந்து என் வீட்டுக்காரர் வந்து என்ன சிம்பிளா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தாரு. எதுவுமே அவரும் பண்ணல. 2 பேரும் ஜாலியா பேசிட்டு, சூப்பர் நம்ம குழந்தை வரப்போகுது, நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எதிர்நோக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா மோஷன் லீக் ஆகி முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாப்பாவோட தலைமுடி ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 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 அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து பாப்பா வந்து பொறந்துட்டாங்க நல்லபடியா. அதுக்கப்புறம் பாப்பா பொறந்ததுக்கப்புறம் நல்லா வீர் வீருன்னு கத்திட்டே இருந்தாங்க. அப்புறம் பால் குடுக்கவும் அவங்க வந்து கத்துறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உடனே வந்து உடனே வந்து நஞ்சு போய் வரல. அப்புறம் வந்து சுக்குமல்லி இது வர கொத்தமல்லி காப்பி வச்சு குடுத்தாப்புல என் வீட்டுக்காரு. அத குடிச்சதுமே ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துருச்சு. 1/4 மணி நேரத்துல நஞ்சு போய் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து குழந்தையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, நார்மல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே ஓகேவா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வீட்லயே சொன்னோம். இந்த மாரி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோனே, அவங்க யாருமே நம்பவே இல்ல. ஆ வீடியோ கால்ல காமிச்சும் யாருமே நம்பல. அப்புறம் வீட்டுக்கு வந்து நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்புனாங்க. எப்படி இப்படிலாம் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு எல்லாமே. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இப்போ வரைக்குமே குழந்தை வந்து ரொம்ப சூப்பரா எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இப்ப வந்து எல்லாம் சொல்லுவாங்க, "என்ன இரிட்டேஷன் கிரைலாம் பண்ணுதா?" அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. எதுவுமே இல்ல. அவ வந்து என்னன்னா, பாலுக்கு அழுவா. அவ்வளோதான். வேற எதுக்குமே அழுகுறது கிடையாது. அவ பாட்டுக்கு எப்பவுமே நார்மலா இருப்பா. ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்ன வரைக்கும் நல்லா நைட்டு வந்து ஒரு நல்லா ஃபுல் க்ரோன் அடல்ட் தூங்குற மாரி தான் தூங்கிட்டு இருக்கிறது எப்பயுமே. ஏன்னா, நானும் என் வீட்டுக்காரரும் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்துலருந்து யாரும் ஹெல்ப்புக்குலாம் கிடையாது. அதனால வந்து எல்லாமே சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு 80த் டேல 80வது நாளே பார்த்தீங்கன்னா, நல்லா முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. 3 மாசத்துலயே தல நின்றுச்சு. அப்போ ஒரு தல நின்னு ஒரு 3 வாரத்துல குப்புறம் விழுந்துட்டா. ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்னா வந்து படிப்படியா இப்படி பண்றப்போ, நம்ம இத்தன வருஷம் இவ்வளோ கனவா இருந்து, இதத்தான் நிறைவேத்தணும், இந்த மாரி தான் வீட்ல பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட விதை வந்து, இந்த அளவுக்கு விருட்சமா இருக்கிறத பார்க்குற இது வந்து கண்டிப்பா ஒர்த்து தான். இது இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணி இத பண்ணது உண்மையாலுமே ஒர்த் தான் அப்படின்ட்டு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். லாவண்யா, வணக்கம்மா. என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, முதல்ல நமக்கு புரிதல் இல்லாதப்ப சில கணக்கீடுகளை சொல்லி சில மருத்துவ குறுக்கீடுகள் வந்து உங்கள் உடம்புல நடந்திருக்குது. அப்போ வந்து புரிதல் இல்லாத சமயத்தில் கொஞ்சம் உடம்ப வந்து தேவையில்லாத சிக்கல்குள்ளேயும் சின்னாபனத்துக்கும் ஆளாக்குனாலும் அந்த உடல் சீர் செய்யும் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் இயல்புக்கு திரும்பும்போது உடல் தனித்தனி சரியாக இருக்குது. அப்போ இயல்பாகவே வந்து அந்த கருத்து அங்கே இருக்குது. மொதல் 4 மாதம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ ஒரு கேஷுவலாக இருந்திருப்பீங்க. ஏன்னா இது இது இந்த இடத்துல நான் இதை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு நாள் தாண்டின உடனேயே அதை உத்து உத்து கவனிக்கிறது, அதில் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு 1000 சந்தேகங்களை கேட்கறது, எப்படி வந்து மருத்துவர் சில விஷயங்கள் உள்ளே புகுத்திருக்குதோ அது எல்லாமே அவங்க சந்தேகமாக கேட்குறது. அதனால தான் நம்ம தொடர்ந்து அனுபவ பயிர்வை கேளுங்கிறது. அப்போ இப்போ புதுசாக என்னென்னா, அவங்களே இப்போ சிலவங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் உடல்நிலை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லபடியாக அந்த குழந்தையோட வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஆனா என்னன்னா காரணங்களை தேடுது. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி இந்த மாதிரி வந்து அப்போ ரொம்ப வேலை இல்லாம ஃப்ரீயா இருக்கறனால வரக்கூடிய சின்ன சின்ன அழுத்தங்களையும் ரொம்ப உள்வாங்கிக்கிட்டு அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆறுது. ஒருத்தவங்க பேசுறதுலேயே நான் ஸ்ட்ரெஸ் ஆறேன் அப்படின்னா அந்த இயல்போட தன்மை வந்து அங்கே புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதையும் நீங்கள் ரொம்ப அழகாக கடந்து வந்திருக்கீங்க. இன்னொன்று வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் உள்ள அந்த இழப்பு, அதுவும் தாயின் இழப்புங்கிறது ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து அது லேசான விஷயம் கிடையாது. அதுவும் பிள்ளை பேறு காலத்தில் வந்து இயல்பாகவே வந்து மனதில் வந்து யாரை எதிர்பார்ப்பாங்கன்னா அம்மாவை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் வந்து அம்மாவை எதிர்த்து பேசுகிற பொண்ணுங்க அந்த பிள்ளை பேச்சுக்கு அப்புறம் வந்து அவங்களோட நடவடிக்கை கொஞ்சம் மாறும். அது வரைக்கும் வந்து தகப்பன்ட்ட எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் பிள்ளைங்க வந்து ஒரு ஒரு அம்மாவானவன அவங்க வந்து அவங்க அம்மாவிட்ட வந்து இருக்கிற விதமே வேறையாகும். ஏன்னா அன்னைக்கு உணர்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும்போது. இப்போ அந்த இழப்பையும் வந்து நீங்கள் அதாவது அதையும் இதையும் வந்து நீங்கள் குழப்பிக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, முதல்ல வந்து ரொம்ப காசியஸை நிறைய வந்து எடுத்துக்கிட்டது உணவுலேருந்து உங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழலில் வந்து ஒரு 2-3 மாதம் நீங்கள் இருந்திருக்கீங்க. அப்பவும் வந்து உடல் வந்து அதுக்கு தேவையான விஷயங்களை அது 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 பார்த்துட்டு தான் இருந்திருக்குது. அதனால தான் நம்ம சொல்றது வந்து சத்து பின்னாடி போக வேண்டாம், அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா அதை
தேடி அலைய வேண்டாம். உங்களுக்கு தேவையான ஆற்றலை நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதுல இருந்து உடம்பு எடுத்துக்கும் அப்படின்னு. அப்ப அந்த அதுலயும் உங்களுக்கான உங்களோட அனுபவத்துல இருந்து அதுக்கும் பதில் இருந்துச்சு. ரொம்ப அருமையான அனுபவமா இருந்தது. இப்போ சந்தேகம் கேட்க சொல்லுவோம், அவங்க கேட்பாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கம்மா. அக்கா இப்போ யாருக்காவது சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, பேசுங்க. என்னன்னா இப்ப வந்து கர்ப்பம் தரிச்ச ஆரம்ப காலகட்டத்துல வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து இப்ப கன்சீவா இருக்கேன்ட்டு 4 மாசமாவே தெரியாது இல்லைங்களா? அதனால நான் வந்து என்னென்னலாம் பண்ணுனேன், அது தெரியாதனால நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படின்னா, வந்து மாடிக்கு படிக்கட்டு வந்து வேகமா ஏறுறது, அதுக்கப்புறம் பைக்ல வந்து டிராவல் பண்றது. இப்ப எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பயே வந்து ஸ்டார்ட்டிங்லயே பெங்களூர்ல இருந்து தாராபுரத்துக்கு நான் பைக்லயே வந்தேன். இந்த மாதிரி லாங் ஜேர்னி இப்போ ஒரு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பைக்ல நான் ஜேர்னி பண்ணேன். எதுவுமே எனக்கு தெரியாது. வயித்துல எனக்கு கரு தங்கியிருக்குன்னே எதுவுமே எனக்கு தெரியாது. அதே மாதிரி என்ன அப்படின்னா எனக்கு இப்ப வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அடிவயிறு வந்து லேசா வீங்க ஆரம்பிக்கும் இல்லையா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா எனக்கு தொப்பை போடுது அப்படின்னு நினைச்சிட்டு நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த அந்த தவறான புரிதல் தான். எனக்கு உள்ள கரு இருக்குதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சேன். அதெல்லாம் வந்து எனக்கு கன்ஃபார்ம் இப்ப கன்சீவா இருக்கிறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நான் வந்து ரீகால் பண்ணி பாக்குறேன். ஐயோ நம்ம எத்தனை எல்லாம் பண்ணோம். பத்தாவதுக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு தடவை வந்து லூஸ் மோஷன் வந்து 7 நாளா கண்டினியூஸா லூஸ் மோஷன் போச்சு. இந்த மாதிரி எனக்கு லைஃப் டைம்ல என்னைக்குமே போனதே இல்லை. அதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். சோ இது வந்து என்னன்னா நான் அதை கவனிக்கல, எனக்கு தெரியல. ஆனா உடம்பு வந்து அந்த கருவுக்கு ஏத்த மாதிரி உடம்புல இருக்க எல்லா கழிவையும் அகற்றிட்டு அதை வந்து தயார்படுத்திட்டு இருந்திருக்கு ஆரம்பத்துல இருந்து அப்படிங்கறது எனக்கு கடைசியா தான் புரிஞ்சுது. அதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு வந்து 15 மணி நேரம் கிட்ட தூங்கிட்டே இருந்தேன். அதுக்கும் காரணம் தெரியல. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, சரி நமக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸா என்னன்னு தெரியலையே, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தூக்கம் வந்துட்டே இருந்தது. எதனாலன்னே தெரியல. ஆனா கடைசியா தான் தெரிஞ்சது, ஓ இதெல்லாம் தான் காரணமாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. சோ இதெல்லாம் தான் நான் ஆரம்ப காலத்துக்கு நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. வெளிய லேட் நைட்ல வெளியே போயிட்டு வர்றது, இது எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் தாங்க சொல்லணும்னு நினைச்சேன். அதான் அது இதான் நம்ம சொல்றது, இயல்பா இருங்கன்னு சொல்றது வந்து உங்களோட அனுபவம் ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னொன்னு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப இதா இருந்ததுமா. என்னன்னா, அதாவது இந்த மாதிரி இயற்கை சார்ந்து இருக்கிறோம், இயற்கை வழியில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்கள்ட்டயே வந்து உங்களுக்கு வந்து மருத்துவமனை போறதுக்கு தான் வழிகாட்டல் கிடைச்சிருக்குது. ஆனாலும் நீங்க வாலிப பருவத்துல நீங்க உங்க அடிமனசுல போட்ட விதை எப்பவுமே அப்படிதான். நமக்கு இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போட்ட விதை வந்து ஏதோ ஒரு நேரத்துல இருந்து விருட்சமாகும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது எல்லாமே வந்து நீங்க உள்வாங்கிக்கவே இல்லை. அங்க போனாலும் என்ன, நான் இருக்கிறபடி எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் நான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நீங்க அதையும் நல்ல கட்ஸோட எதிர்கொண்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தவறுவாங்க. ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களா, இவங்களே சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த என்ன சொல்றது, ஃபாலோ பண்றோம், அவங்களோட ஃபாலோவர் அப்படிங்கிற மாதிரி என்ன போயிருவாங்கன்னா, அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க கை காட்டுற இடம் நல்லதா தான் இருக்கும், அங்க எவ்வளவு காசு செலவழிச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சிந்தனைக்கு ஆட்பட்டுறாங்க. ஆனா நீங்க மருத்துவமனைன்னு போயிட்டாலே அதேதான், அவங்களோட அந்த பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம போயிடும்னு அர்த்தம். அங்க வந்து பொறுமைக்கு வேலை இல்லை. ஆனா அதை நீங்க மிக சரியா அதை உள்வாங்கி அதையும் கடந்து வந்தது ரொம்ப சிறப்பு. இதுதான் அந்த உங்களோட அந்த மரபு டிஎன்ஏ கடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி உங்க மூலியமா உங்களோட தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கு. என்னோட அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னீங்க நீங்க, அப்ப இது என்னோட உரிமை தானே. அந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, உங்களை அறியாமலே அந்த அந்த ஒரு அம்மாவா இது என்னோட உரிமை தானே என் குழந்தைய பெத்துக்கிறது அப்படிங்கறது தலை தூக்குறதுனால இது ரொம்ப எளிமையா உங்களுக்கு சாத்தியமா இருக்குது. இப்ப யாராவது சந்தேகம் ஏதாவது கேட்கணும்னா சகோதரிட்ட கேட்கலாம், அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. வணக்கம்மா. வணக்கம். இப்படி பிறந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் ஸ்டெப் எடுத்தீங்க? அது என்னன்னா அக்கா, என் கணவர் பேசலாங்களா? தாராளம் பேசலாம். கார்த்திக் பக்கத்துல இருக்கிறாங்களா? ஏன்னா இதுல நம்ம கார்த்திக்கும் சொல்லணும். ஏன்னா நம்ம எப்பவும் சொல்றதுதான், உறுதுணையா இருக்க கணவர் அமைவது வந்து இன்னும் அதை எளிமைப்படுத்தும், இன்னும் சிறப்பா இருக்கும். அது எல்லாமே சகோதரிகள் தனிமனையை பெற்றுக்கிட்டாலும் இது வந்து கணவரோட அந்த உறுதுணை, மனைவிக்கு நான் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அந்த வகையில வந்து கார்த்திக் சகோதரர் வந்து என்ன சொல்றது, லாவண்யக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஒத்துழைப்பா இருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கார்த்திக் பேசுங்க. வணக்கம்ங்க. அவங்க கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்க பேருங்க? அனுராதா. அப்போ இப்ப இந்த பர்த் சர்டிபிகேட்னு வர்றபோது என்னன்னாங்க, இப்போ நாங்க 21 நாளைக்குள்ள வந்து நம்ம தகவல் தெரிவிக்கணும். ஆனா நான் தான் ஒருத்தன் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தனால அது அந்த டைமுக்குள்ள சொல்ல முடியல. அதுக்கப்புறம் போய் சொன்னோம்.
சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சொல்லல, ஃபர்ஸ்ட் நாங்க லெட்டர்ல தான் அனுப்பிச்சுட்டோம். சரிங்களா, லெட்டர்ல அனுப்பிச்சுட்டதுக்கு அவங்க பார்த்துட்டு ஏன் வந்து நீங்க RCHID வாங்கல, யாருக்கு அனுப்பிச்சோம்னா நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு இந்த பீலமேடு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் தாங்க. சோ அதுக்கு வந்து அவங்களுக்கு சுகாதார ஆய்வாளர் அவங்களுக்கு தான் அனுப்பிச்சுட்டோம். அவங்க பார்த்துட்டு என்னன்னா அவங்க பிஏ கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க ஏன் வந்து போன்லயே ஏன் வந்து நீங்க RCHID வாங்கல, அப்புறம் நீங்க எதுவுமே பண்ணல, எதுக்காக பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா RCHID வாங்குறதுங்கிறது வாங்காதுங்கிறது எங்களுடைய விருப்பம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்கிலீஷ் மெடிசனுக்கே போகல. சோ இங்கிலீஷ் மெடிசன் போனாலுமே வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா நாங்க போகாம இருக்கும்போது எங்களுக்கு பத்தி அதை பத்தி ஐடியா கிடையாது, எங்களுக்கு அதை பத்தி யோசனையும் கிடையாது. நாங்க வடக்குல நாங்க இருந்துட்டோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி நீங்க வாங்க நேர்ல வாங்க வந்து பேசுங்கன்னாங்க. அப்புறம் நாங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பேசணும். அவர் ஃபர்ஸ்ட் இடத்துலயே கொஞ்சம் ஒருமையில தான் பேசினாரு. ஏன் வாங்கல, என்ன பண்ணல அப்படி இப்படின்னு பேசினாரு. நான் அப்புறம் பேசுறது கேட்டுட்டு ஏங்க இது வந்து அவங்களுடைய விருப்பம், சரிங்களா, வாங்கறதும் வாங்காத அவங்க விருப்பம். ஃபர்ஸ்ட் குழந்தை எப்படி பெற்றுக்கணுங்கிறது அவங்க விருப்பம். ஸோ இதெல்லாம் நம்ம யாருமே நான் புருஷன் தான். ஸோ நானே வந்து அவங்கள திணிக்க முடியாது. அதான் அவங்களுடைய உரிமை, அவங்களோட டிசைட்னால நம்ம எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் சரிங்க சார், சரி ஓகே, நீங்க பார்த்துட்டு RCHID வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்தாதான் நான் உங்களுக்கு வந்து பதிவு RCHID வாங்கி தந்தாதான் பதிவு பண்ண முடியும், நீங்க லெட்டர் எனக்கு கொடுத்துருங்க, சரிங்களா. நான் வந்து என்ன பண்றேன்னா இப்போ உங்களுக்கு நான் ஃபார்ம் எழுதி கொடுக்குறேன். அந்த ஃபார்ம் ஒன்று வந்து ரோஸ் கலர் ஃபார்ம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் நீங்க எழுதி கொடுங்க, நாங்க வாங்கி வச்சுக்குவோம். பட் RCHID வந்தாதான் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு எழுதி தரேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா RCHID இருந்தா மட்டும் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி எழுதி கொடுங்கன்னாங்க. அவங்க இன்ன வரைக்கும் RCHID இருந்தா தான் பண்ணுவேன்னு எழுதி கொடுக்கல, சரிங்களா. ஆனா நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு நான் கேட்டதுக்கு எழுதி கொடுத்து வந்தோடனே மறாத நாள் அங்க பக்கத்துல பிரைமரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் சென்டருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. அவங்க ஒரு 10 பேர் வந்துட்டு ஏன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க RCHID வாங்கல, ஏன் இன்ஃபார்ம் பண்ணல, நீங்க லோக்கல் நர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எதுவுமே கம்பல்சரி கிடையாதுங்க, சரிங்களா. அப்புறம் அங்க டாக்டர் கேட்டாரு, ஏங்க உங்களுக்கு குழந்தை எப்படி பிறந்தது, அப்புறம் நீங்க அந்த நஞ்சுக்குடியில என்ன பண்ணீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. கேட்டாங்க. நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு தெளிவா என்ன பண்ணாங்கன்னா, சரி இவங்க கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியல, கிராஸ் கொஸ்டின் கேட்க முடியல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அவங்களே வந்துட்டாங்க. நம்ம இந்த டிஸ்கஷன் நடந்ததை பார்த்து, சரிங்களா. அவங்க கவுன்சிலர் இருந்து எல்லாருமே வந்தாங்க, வந்து கேட்டாங்க, இருக்கிற விஷயத்த எல்லாம் சொன்னங்காட்டி குழந்தைய பார்த்தாங்க, தொப்புள் கொடியை பார்த்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய பத்தி கேட்டாங்க, காட்டு பீ போச்சா, மூத்திரம் போச்சா, அப்புறம் வந்து எப்படி வந்து இப்ப குழந்தை இருக்கு. சோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களே தெரிஞ்சுட்டு இரிட்டேஷனல் கிரை இருக்கா அப்படி இப்படி எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நல்லா தாங்க போயிட்டு இருக்கேன், நாங்க நல்லா ஃபீல் பண்றோம், எல்லாமே நல்லா இருக்குன்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இதுதாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, உங்களுக்கு RCHID நாங்க போட்டு தரோம், நீங்க வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஏங்க எங்களுக்கு RCHID போடுறதுல விருப்பம் இல்லை, அப்படி நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்க செய்றீங்க, அதனால என்ன அப்படின்னு சொல்லி நாங்க RCHIDக்கு டீட்டெயில் கொடுத்தோம், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நீங்க வந்து இதுதான் பண்ணல, வேக்சினேஷனாவது போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வேக்சினேஷனுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க. குழந்தை அவளாவே பிறந்து வந்துட்டா அதுக்கப்புறம் அவளாவே வாழ்ந்துக்கோ, இது வேக்சினேஷன்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் தேவைப்படாதுங்க, ஓகேங்களா. அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நாங்க லெட்டர் எழுதி காட்டாங்க, லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம், இதுதான் முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க, எவ்வளவு நாள் இங்க கோயம்புத்தூர் இருந்திருக்காங்க, எவ்வளவு நாள் இவங்க சொந்த ஊர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு சொந்த ஊருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்க போய் அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போய் என்ன பண்ணிட்டாங்க கேட்டாங்க, எங்க ஊர் உள்ளூர் நர்ஸ் வந்து கேட்டாங்க எங்ககிட்ட ஃபோன் பண்ணி, நாங்க அங்க இல்லவே இல்லை, உங்களே எது கேக்குறாங்க, இங்கதான் இருந்தா வேணா இவங்க எங்ககிட்ட பேசட்டும், உங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாட்டி அவங்கள அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இதோட நிக்குது. இந்த RCHIDக்கு நாங்க அவங்க போய் அப்ளை பண்றோம்னு போனாங்கல்ல, அவங்க போனவங்க வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எப்படி அப்ளை பண்றோம்னு அவங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. சோ நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம், நீங்க நர்ஸ் வந்து எனக்கு RCHID எழுதி கொடுங்க, போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பட் நீங்க டவுன்லோட் பண்ண சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணோம்னா இப்ப சிஸ்டம் என்ன இருக்குன்னா, RCHID கம்பல்சரி பண்ணிருக்கு சிஸ்டத்துல, அப்பதான் சிஸ்டத்துல இருந்து டவுன்லோட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இதுவும் அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைங்க. அப்படி இருக்குதுன்னா நீங்க RCHID நீங்களே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க அந்த நர்ஸுக்கு வந்து லோக்கல் நர்ஸுக்கு லெட்டர் போட்டிருக்கோம். அவங்க இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல, சரிங்களா. ஆனா நாங்க என்னன்னா அடுத்த சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியர் ஆஃபீஸர் யாருக்குன்னா நர்ஸுக்கு, இந்த PH பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆஃபீஸர்லாம் சுப்பீரியர் வந்து இந்த சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், அவங்க கிட்ட லெட்டர் போட்டிருக்கோங்க, சரிங்களா. அவங்க ரெஸ்பாண்ட் கொடுக்குறது அவங்களாம் நல்லா தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த அம்மா வந்து இன்ன வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல.
ஆனா அவங்க கொடுத்து அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பாண்டை வச்சு நான் நர்ஸ்கிட்ட சொல்லி ஆர்சிஹெச் ஐடி வாங்கினா போட்டு கொடுத்துருவாங்க. ஆர்சிஹெச் ஐடி இல்லாமையும் போட்டு கொடுக்க முடியும். அது 100%ங்க. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த இதுதான் இவ்வளவு நாள் வந்து ப்ராக்ரஸ் இவ்வளவுதாங்க. அது தான் வாங்கிடலாம். நம்ம எப்படி அவங்கள அணுகிறோம், அவங்க நம்ம எப்படி அணுகுறாங்க, நமக்கு அது எப்படி நம்ம அதை வந்து கரெக்டா அணுகி போகிறோம் அப்படிங்கறத பொறுத்து இதெல்லாம் சாதாரணமான விஷயம் நல்லாவே நடந்துருங்க. ஆனா இப்ப என்னன்னா எங்களுக்கு 3 மாசம் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராக்ரஸ் இன்னும் இருக்குங்க. எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட் அதுனால நான் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணிக்கல. இந்த சர்டிபிகேட் ரீதியா டெய்லி போய் நடக்கிறதோ பேசுறதோ அதை பத்தி நான் எதுவும் அந்த மாதிரி பாத்துக்கல. பர்சனல் கமிட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால நாங்க ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணிக்கலீங்க. பண்ணணும்னா கட் அண்ட் ரைட்டா கரெக்டா நடந்துரும். சரிங்க. இன்னொரு விஷயம், லாவண்யா பேசும்போது அவங்க அந்த டெலிவரிக்கு அப்புறம் மறுபடியை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்க. அது என்னன்னா, இப்போ நான் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து டயர்ட் ஆயிட்டேன். ஏன்னா வந்து ஒரு என்டையர் டேவே நான் வந்து சாப்பிடாதனால டயர்ட் ஆயிட்டேன். தொப்புள் பாப்பாவை சுத்தம் பண்ணது, நஞ்சு போய் சுத்தம் பண்ணது எல்லாமே என் கணவர் தான் சுத்தம் பண்ணாப்ல. எண்ணெய் சுத்தம் பண்ணது என் கணவர் தான். அதை வந்து ஜஸ்ட் நாங்க சுத்தம் பண்ணிட்டு துளசி பொடியும் மஞ்சள் பொடியும் வந்து போட்டு வச்சிருக்கோம். ஒரு பருத்தி துணி போட்டு அதை நஞ்சு கிளீன் பண்ண நஞ்சு பை வச்சுட்டு அதுல வந்து மஞ்சத்தூளும் துளசி தூளும் போட்டு அனுராதா சகோதரி, லாவண்யா ஒரே நிமிஷமா. அனுராதா சகோதரி, நீங்க இப்போ பிள்ளைப்பேட்டில் இருக்கீங்களா? இல்ல நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? என் பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. சரி சரி சரி, நல்லது நல்லது. உங்க பொண்ணு இருக்கிறாங்களா குழுவுல? இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்ப எல்லாம் ஆக்டிவா இல்ல போல. இல்ல போல இல்ல என்னன்னா, நீங்க யாருக்காகவோ எல்லாம் தகவலை சேகரிச்சீங்கன்னா அது சரியா இருக்காது. சரிங்களா? எப்பவுமே வந்து நம்ம அதாவது இது புத்தகத்துல இருந்து படிக்கிற மாதிரி ஆயிரும். சம்பந்தப்பட்டவங்க புரியல. வாட்ஸ்அப் குழுல இருக்கிறாங்க. ஆனா வாட்ஸ்அப்ல இருக்காங்க. இது சார்ந்து புரிதலும் விருப்பமும் நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு ஏற்படுத்துங்க. என்னன்னா சகோதரி, என்னன்னா இதோட விஷயமே அதுதான். நிறைய பேர் வந்து நம்ம குழுல திருப்பி திருப்பி அதை போடுவோம். கணவன் வந்து மனைவிக்காகவோ இல்ல சகோதரர்கள் வந்து தங்கைக்காக அக்காக்காவோ அப்படி கேட்கிற விஷயம் கிடையாது இது. அதே மாதிரி ஒரு அம்மாவா இருந்தாலுமே பொண்ணுக்காக கேட்கறதும் அங்க செல்லாது. அங்க சம்பந்தப்பட்ட அவங்க வந்து மனதளவுல புரிதலோட இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது சாத்தியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு அனுபவ பகிர்மே வந்து இந்த மறுபடி சார்ந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டே தான் இருக்குது. ஒருத்தர் அவங்க சூழலுக்கு தகுந்தபடி கையாளுறாங்க. ஆனா அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதோட தேவை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நம்ம வெட்டிடுறோம் அப்படிங்கறதா வந்து இப்போ நம்ம பிள்ளைங்களோட புரிதலாகவும் இருக்குது. சரிங்களா? அதுல இருந்து சத்து வருது. ஏன்னா அறிவா சேகரிக்கும் போது நமக்கு வந்து இதெல்லாம் தான் முன்னாடி நிற்கும். அதுல இருந்து சத்து போகுது அப்படின்னு அறிவா சேகரிக்கும் போது நம்ம அதை தான் புரிஞ்சுப்போம். ஆனா அப்படி இல்லை. உள்ள இருந்து அது மறு ஊட்டுற வேலையை ஊட்டி முடிச்சாச்சு. குழந்தை முத பிரசவம் குழந்தை, அடுத்து நமக்கு ஒரு அந்த பிரசவ நேரத்துல உள்ள அந்த வலி போல இல்லாம அது ஒரு விதமான ஒரு உணர்வு வந்து அந்த பை வெளியேறும். அது அடுத்த ஒரு பாதி பிரசவம்னு வைங்களேன், அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அப்ப அதோட தேவை என்ன, அது உள்ள இருக்கும்போது முடிச்சாச்சு. ஒரு சிலர் வந்து இப்போ நான் ரொம்ப விருப்பப்பட்டேன், நான் ரொம்ப அதுல ஆர்வமா இருந்தேன்னு வைக்கிறாங்க. அடுத்த நாளே ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதை கட் பண்றதுக்குள்ள பெரிய பாடுபடுறாங்க. ஏன்னா அது ரொம்ப கம்பியாட்டம் ஆயிரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த தொப்புள் கொடியிலேருந்தே தான் அது காஞ்சி வரும். அப்ப பிளஸ் இங்க இருந்து ஆப்போசிட்டா வந்து அங்க போறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ பூனை நாயெல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லா கலந்துரையிலும் நம்ம இதை வந்து பேசிட்டே இருப்போம். பூனை நாயெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனேயே வந்து அது என்ன செய்யணும், பல்ல வச்சு கடிச்சு அந்த தொப்புள் கொடியை துண்டிக்கும். அது பக்கத்துல இருந்தே பார்த்தா நல்லா அழகா தெரியும். அப்போ அந்த வழி சமூகம் தானே நம்ம. நீங்க பாத்திருக்கீங்க, அந்த வழி சமூகம் தானே நம்ம. பற்களை ஆயுதமா பயன்படுத்தின காலத்துலதான் நம்ம இருந்து வந்திருக்கோம். அதனால வந்து இதை ரொம்ப சத்து அப்படிங்கிற அடிப்படையில மனசுல ஏத்த வேண்டாம். சரிங்களா? இன்னொன்னு வந்து தயவு செய்து அறிவா வந்து நம்ம சேர்த்து வைக்க வேண்டாம் எதையுமே. நீங்க வந்து மெதுவா இப்பவே உங்க பொண்ணை வந்து இந்த புத்தகங்கள் படிக்க சொல்லுங்க. இப்ப சகோதர அனுபவ பகிர்வுலாம் வந்து வாரம் கலந்துரையாடல் முடிஞ்சு அது வந்து வெளியேறுது பாத்தீங்களா? அதெல்லாம் கேட்க சொல்லுங்க. அவங்களோட ஃப்ரீ டைம்ல போட்டு விட்டு அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். அது மெதுவா அப்படி உள்ள இறங்கிட்டே இருக்கும். அப்படிதான் கடந்து வர்றாங்க. இப்பவே நான் பாக்குறேன், இந்த பேர் லிஸ்டே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா கலந்துரையாடல், ஒரு கலந்துரையாடல் மிஸ் பண்ணாம சகோதரிகள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு சகோதரி அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா கலந்துரையாடல் கலந்துட்டும் செய்வாங்க. அவங்க அழகான அவங்களுடைய அதாவது இன்னசென்டான அந்த சந்தேகங்களை வந்து கேட்கவும் செஞ்சாங்க. பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துல அவங்க குழந்தை பிறந்ததையும் பகிர்றாங்க. இதுதான் ஆழமான ஒரு புரிதலா இருக்கணும். இந்த வாய்ப்பு உங்க பொண்ணுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. சரிங்களா? அந்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். பிள்ளைங்க புரிஞ்சு அதுல இருந்து மேல எழும்பி வரட்டும்.
நல்லதுமா. ஓகே. வேற ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. ஓகே, எனக்கு ஓகே. சிஸ்டர், உங்க உங்க குழந்தை ஃபுல் நைட்டு தூங்குதுன்னு சொன்னீங்க. எத்தனை நாள்ல இருந்து அப்படி தூங்க ஆரம்பிச்சு? 1 மாசத்துல இருந்தா, 2 மாசத்துல இருந்தா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அவ அப்படித்தான் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு எத்தனை ஹார்ஸ் தூங்குவாங்க? ஆக்சுவலா வந்து யூரின் வந்து குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் டேஸ்ல ஆரம்ப காலகட்டத்துல வந்து யூரின் வந்து அடிக்கடி போகும் நைட்ல. பத்ததுக்கு பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா குளிர் மாசம், சரிங்களா? அப்ப வந்து யூரின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருந்தா. அப்ப மட்டும் துணி மாத்தி விட்டுருவோம், அவ்வளவுதான். பாலு கூட கேட்க மாட்டா. துணி மாத்தி விட்டா அவ பாட்டு தூங்கிட்டு இருப்பா. இந்த மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்தே டிராவல் இருக்குங்க இப்ப வரைக்கும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இதுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட நைட்டு ஃபுல்லா தூங்குறதுக்கு? இல்லைங்க, அது என்னன்னா நீங்க நல்லா ஃபீட் பண்ணிட்டீங்க. அது குழந்தைக்கு ஏத்த மாதிரிதான் ஃபீடு. இப்ப நம்மளே பால் குடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது குழந்தை வந்து ஃபுல்லா பசி ஆறிட்டாளா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவளே வந்து வாயை எடுத்துருவா. அவளுக்கு போதும் அப்படின்னா அவளே வாயை எடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். சோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டா ஓகே தான். எப்பயுமே வந்து என்னன்னா அழுதாலே வந்து பால் குடுக்கணும், பசிக்கிறனால அழுகுறா அப்படின்ட்டு கிடையாது. நிறைய தேவைகள் இருக்கலாம். தண்ணி குடுக்கலாம் அவளுக்கு, இல்லைன்னா படுத்துட்டே இருக்கிறது வந்து போர் அடிச்சிருக்கலாம், இல்லைன்னா தூக்கி கொஞ்ச நேரம் தோல்ல வச்சிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய நீங்க ட்ரை பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2.5 மாசத்துல இருந்தே அவளுக்கு படுக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது, தூக்கி வச்சு நடக்க சொல்றான். அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆக்டிவிட்டிஸ் மாறுங்க. தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ஸ்பெசிபிக்கா எதுவுமே இது வரைக்கும் பண்ணது இல்ல. ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க. ஹலோ சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு எத்தனை மணிக்கு வலி பிடிச்சிச்சு? எனக்கு வந்து சொல்லுங்க. எத்தனை மணிக்கு வலி பிடிச்சி எவ்வளவு நேரம் விட்டு போறந்துச்சுக்கா? எனக்கு வந்து மதியம் 2:50க்கு ஆரம்பிச்சது. அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில 5:55க்கு தான் பாப்பா பிறந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் டிராவலுங்க. பிளசண்டா எப்பக்கா வந்துச்சு? குழந்தை பிறந்து ஒரு 1/2 மணி நேரத்திலே நஞ்சு போய் வந்துருச்சுங்க. அது எப்படி பாதுகாத்தீங்க? இல்ல, அது அது விருப்பம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பங்க. நீங்க மறுட்டி வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்ல வந்து வேணாம் நீங்க வந்து தொப்புள் கொடி வந்து துண்டிச்சனாலும் இப்ப அருளி அக்கா சொன்னது மாதிரிதான். அது வந்து ஒவ்வொருத்தரோட புரிதலுக்கு ஏத்த மாதிரிதான். நீங்க அந்த குரூப்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிருப்பாங்க எப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான். நன்றிக்கா. நன்றி. ஹலோ. சொல்லுங்க. 15 மணி நேரம் உங்களுக்கு வலி இருந்துச்சுன்னு சொல்றீங்களா சிஸ்டர்? அது வந்து எப்படி, அதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஒரு வலியா உணர்ந்தீங்களா? இல்ல அப்படின்னா எனக்கு கண்டினியூஸா அது வந்து ஒரு வலி மாதிரி ஃபீல் இல்லைங்க. அது என்னன்னா சுருக்குன்னு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு உணர்வாதான் இருந்தது ஆரம்ப கட்டத்துல. அப்புறம் வந்து குருத்தோட உடஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அதாவது நம்ம மோஷன் எல்லாம் வந்துச்சுன்னா முக்குவோம் பாத்தீங்களா, நம்மள முக்குவோம்ல, அந்த மாதிரி என்னை அறியாம முக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2:50க்கு ஆரம்பிச்ச இது வந்து ஒரு நைட் ஒரு 9-10 மணி வாக்குல என்னை அறியாம நான் முக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ உள்ள இருந்து நமக்கு ஏதோ வரப்போகுது, நம்ம முக்குறோம் அப்படின்ற மாதிரி தன்னிச்சையாவே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வலியாவே தெரியல. அது வந்து ஏதோ வருது, நம்ம முக்குறோம், இதான் பண்ணிட்டு இருந்தேன். வேற வலி மாதிரிலாம் தெரியல எனக்கு. பாப்பா பிறந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலை வந்து வெளியே வந்தது. கடைசியில வந்து இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறாங்க அப்படின்னாக்கா அவங்களே வந்து அபிசியோடமி பண்ணுவாங்க, சர்ஜிக்கல் இன்ஃபெக்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு கட் பண்றப்ப வந்து அவ்வளவு வலி, உயிரே போயிருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து அப்படி பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி டைம்ல என்ன தேவையோ அதுக்கு பண்ணாம அந்த சைடு ரத்தம் போய் அதுக்கான வேலையை உடம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா இப்ப நான் வந்து இப்ப வீட்டுல இயற்கையா பண்றப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா, இயற்கையாவே அந்த வெஜினா நடக்கிறப்ப எனக்கு ஒரு துளி வலி இல்லை. புரிஞ்சுதுங்களா? இயற்கையாவே அது கிளியறப்போ வந்து ஒரு துளி வலி இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தையோட தலை வந்துச்சு. தலை வந்தது கூட எனக்கு தெரியவே இல்லை. என் ஹஸ்பண்ட் சொன்ன தலை வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா நான் வந்து நின்னுட்டே தான் வந்து எனக்கு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு அந்த பொசிஷன் வந்து கன்வீனியன்டா இருந்தது. நான் நின்னுட்டே தான் இருக்கேன். நின்னுட்டு இருக்கப்போ அந்த கடைசியா வந்து இதாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பா தலை வந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் சொன்னாரு, தலை வந்ததுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறப்ப நான் லேசா திரும்பி உட்கார்ந்தேன். கீழே குத்த வச்ச மாதிரி உட்காந்து அதுக்கப்புறம் முழு உடம்புமே வந்துருச்சு. பட் தொப்புள் கொடி பாதையோட வந்து நின்றுச்சு. அது நஞ்சு போய் வரல.
அதுக்கப்புறம் வந்து பாப்பா அழுதுட்டு இருந்தனால நான் வந்து தாய்ப்பால் கொடுத்தேன். ஆனா எனக்கு பாலெல்லாம் வரல அப்போ. சும்மா கொடுத்து பார்த்தா அவ சக் பண்ணா, அந்த சக் பண்ண எனர்ஜி பிளஸ் கொத்தமல்லி தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு நொஞ்சு போய் ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ சிஸ்டர். ஏன்னா எனக்கு வந்து 2ம் சிசேரியனு. ஓகே ஓகே. உனக்கு பரவாயில்ல சிசேரியனு. அதை விட வந்து இந்த ப்ரெக்னன்சி வலி வந்து இந்த நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதான் ஓஹோ! நீங்க எப்படி அந்த வலியா உணர்ந்தீங்களா, இல்லை அதோட ஃபீல் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே ஓகே சிஸ்டர், ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். விஷயம் என்னன்னாங்க, நமக்கு வந்து நம்ம வீட்லயே நம்ம பெக்குறோம். நம்ம வீட்ல பெறுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு இனிமையா, ஒரு அமைதியான சூழல்ல, நமக்கு பிடிச்சவங்களோட அவங்களோட சரௌண்டிங்ல வந்து பெக்குறது வந்து எவ்வளோ பெரிய சூப்பரான ஃபீலிங். ஸோ அந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து வலியாவே தெரியாது. நம்ம குழந்தைய பார்க்க போறோம். இத்தனை நாள் நம்ம வந்து ஏங்கிட்டு இருந்த நாள் வந்து இன்னைக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற ஃபீலே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அது வலியாவே தெரியாது. தேங்க்யூ சிஸ்டர். கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கு. புரியுது சிஸ்டர். அதை உணர்ந்து பண்ணும்போது அது வழியா அப்புறம் தெரியாது. இன்னொரு ஏன்னா எல்லாரும் முக்கியமான வலி பெருசு விஷயங்க அது அவ்வளவு பெரிய வலி அப்படின்றாங்க. வணக்கங்க, கேக்குங்களா? இந்த கேள்வி கேட்கறவங்க கேள்வி கேட்டுட்டு மியூட்ல போட்டுருங்களேன். ஏன்னா உங்க பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப சத்தமா இருக்கனால சகோதரி குரல் தெளிவா கேட்க மாட்டேங்குது. நீங்க கேள்வி கேட்கும்போது அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு திருப்பி மியூட் போட்டுருங்க. அப்புறம் சகோதரி பதில் சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் இடையில உங்களுக்கு ஏதாவது இல்ல இல்ல கேள்விகள் வந்தா திருப்பி நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதுமா, கேக்குது. கார்த்திக் பேசுங்க பேசுங்க. ஒண்ணும் இல்லை. இப்ப என்னன்னா, லாவண்யாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருந்தது. அதாவது வந்து நம்ம ஒரு விஷயத்த என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏதாவது எல்லாமே தெரிஞ்சாதான் அதை சரியா செய்ய முடியுங்கிற மைண்ட் செட் இருந்தனால நான் அப்படியே இருந்துட்டு இருந்தபோது லாவண்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்க புக்கை படிக்க படிக்க அவங்க அதை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ண தெரிஞ்சிருச்சு. லாவண்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்காங்கன்ட்டு. அப்புறம் எனக்கு இன்னொன்னு என்ன லாவண்யா பார்த்தோன்னா, ஒரு விஷயத்த இப்ப ஜென்ரலா நான் எனக்கு வந்து எனக்கு பொதுவா வந்து சோப்ரஸ் வந்து வீட்டுல பிறக்கணும்னு ஒவ்வொரு டைமும் உட்காந்தா சரி, நின்னா சரி, எந்திரிச்சா சரி, படுத்தா சரி, தூங்கினா சரி, தூங்கி எந்திரிச்சா சரி, எல்லா டைமும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் இப்ப இவ்வளவு விஷயங்கள் அவங்க அம்மா இறந்ததா இருக்கட்டும், அவங்க அம்மாவுக்கு போய் 1 மாசம் 1.5 மாசம், ஆக்சுவலா 8 மாச கர்ப்பிணிக்கு பொதுவா மத்தவங்க தான் பார்க்கணும். ஆனா அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இவ்வளவு எல்லாம் இருந்துமே ஏன் அது நடந்தது அப்படின்னா, மனிதனுக்கு முதல்ல நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அதாவது நடந்த மாதிரி நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுதான் இப்ப லாவண்யா பண்ணுதுங்க. நமக்கு பிறந்து இப்படி இருக்காங்க, சூப்பரா பிறந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்க. அந்த நம்பிக்கை வந்து 100க்கு 100 நமக்குள்ள பதிஞ்சுதுன்னா எதுவுமே சாத்தியம் தாங்க. ஸோ இது ஒரு இயற்கையான விஷயம். அப்ப இதையே சாத்தியம் இல்லாம போகுங்கிறதா நான் லாவண்யாட்டு இருந்து தெரிஞ்சுட்டது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா 100க்கு 100 அந்த பாயிண்ட்ல தான் இருந்தாங்க. அதை பத்தி அப்படி இருந்தா என்ன, இப்படி இருந்தா என்ன, அவங்க அக்கா சொன்னாங்க கரெக்டா. இது யாரு எது சொன்னாலுமே நான் அதை உள்ள எடுத்துக்கல. ஸோ ஃபாலோ பண்ணாலும் அவங்க சொன்னது கேட்கணும் என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் தான். அதுதான் உண்மை. ஸோ அதுதான் நானும் சொன்னேன். ஹலோ, நல்லதுங்க தம்பி. இன்னொருத்தவங்க யாரோ கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டுட்டு நீங்க மியூட்ல போட்டுருங்க. சரிங்க. பிரதர் வணக்கங்க. சொல்லுங்க. மருட்டி கையாண்டீங்கல்ல, துளசி பொடி, மஞ்சள் பொடி மட்டும் போட்டுருங்க. சிலர் உப்பு, அப்புறம் வேப்பம்பொடி போடுறாங்க. நீங்க அது எப்படி கையாண்டீங்க, செயல்முறை சொல்லுங்க. போடுவீங்க ஆக்சுவலா. ஆனா வேப்பம்பொடி போட்டா துளசி பொடி, மஞ்சள் பொடி இருந்தது. இதெல்லாம் 3 போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா உப்புலாம் போடலைங்க ஆக்சுவலா. அது எப்படி, அது இடத்துல இருந்து அதுக்கப்புறம் எப்படி வாஷ் பண்ணது, அந்த கொஞ்சம் செயல்முறை சொல்லுங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நாங்க நஞ்சுப்பை வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் தொடச்சு லேசா கழுவிட்டோம். கழுவி முடிச்சிட்டோன்னே அதை வந்து ஆல்ரெடி ஒரு காட்டன் துணி வச்சிருந்தோம். துணியை வச்சுட்டு அப்புறம் அந்த பவுடர்லாம் அது மேல போட்டுட்டு அப்புறம் துணியில நல்லா கட்டிட்டு கொஞ்சம் இறுக்கமா லேசா கட்டிட்டு அதுக்கு மேல மறுபடியும் பவுடர் போட்டு வச்சுட்டோம். அவ்வளவுதான். ஆனா என்னன்னா ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ரொம்பவுமே ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. 2 பேர் வேணும். பால் கொடுக்குறதும் சரி, வைக்கிறதும் சரி, எடுக்கிறதும் சரி. ஆனா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொப்புள் வந்து சூப்பரா அது மட்டுக்குள்ள உதிர்ந்தது, நல்லா இருந்தது. அந்த வித்தியாசத்தை எங்களால உணர முடிஞ்சது. தனிப்பட்ட விருப்பம் தான் வச்சுக்கோங்க. நாங்க முன்னாடி இருந்தே அப்படி யோசிச்சனால அப்படி ஃபாலோ பண்ணோம். என்ன நீர்ல வாஷ் பண்ணீங்க? வெது வெதுப்பான நீருங்களா, இல்ல எந்த மாதிரி? அப்படி இல்ல, பச்சை தண்ணி தாங்க. பச்சை தண்ணிங்களா? பைப்பு தண்ணி. எத்தனை நாள் விட்டு உதிர்ந்ததுங்க? இல்ல அது 4 நாள்ல ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டாங்க ஆக்சுவலா. நன்றி. பரவாயில்லை சிஸ்டர். சொல்லுங்க.
அந்த 15 மணி நேரம் நீங்க என்ன பண்ணீங்க? அந்த வலிய தாங்கிக்கிட்டு. எப்படி வலி வந்துச்சுன்னு நீங்க உணர்ந்தீங்க? அது என்னன்னா, நமக்கு எனக்கு வந்து டெலிவரி டைம் வந்து நெருங்க நெருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வயிறெல்லாம் இறங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எனக்கு என்னன்னா ஒரு 10 கிலோ புக்க கட்டி தொங்க விட்ட மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு கடைசி ஒரு 1 வாரமாவே. நான் வந்து என்ன நினைச்சேன், சரி ஓகே நமக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மாசம் முடியிற ஸ்டேஜ்ல இருந்தேன். பாப்பா பொறந்தப்ப பார்த்தீங்கன்னா, 39 வாரம் 5வது நாள்ல தான் பாப்பா பொறந்தாங்க. அதனால வந்து எனக்கு கடைசி ஒரு 1 வாரம் வந்து ரொம்பவே நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. ஏன்னா வெயிட்டா இறங்குற மாரி இருந்தது. அப்புறம் வந்து தொப்புள் சைடெல்லாம் கொஞ்சம் அரிப்பு அதிகமா இருந்தது. ஒரு கடைசி 3 நாளு பாப்பா பொறக்கறதுக்கு முன்னாடி. லேசா ஒரு மாரி வித்தியாசமா அந்த ஒரு ஃபீல் வரும். அது வலின்னு கூட சொல்லக்கூடாது. வலின்னே சொல்லக்கூடாது. அது சுகம் தான். அது வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும். அது வந்து வந்ததுமே ஓகே நம்ம வந்து பாப்பா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டோம். அது என்னன்னா டைம் வந்து கம்மியாயிட்டே வரும். இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 10 செகண்ட் வலிச்சுட்டு இருந்துச்சு எனக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 3/4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இப்படி வந்து எனக்கு டைம் கம்மியாயிட்டே வந்தது. அந்த அந்த வித்தியாசமான அந்த ஃபீல் வயித்துல. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடுப்பு சைடு பின்னாடிலாம் கொஞ்சம் வலி இருந்தது. ஏன்னா வந்து இடுப்பு எலும்பு அந்த விலகி குடுக்குற விஷயம்லாம் நடக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ. அதெல்லாம் நடக்கிறப்ப நான் வந்து அந்த ஹாட் வாட்டர் பேக் வந்து வச்சிருந்தேன். அது வந்து வச்சு அந்த லேசா வச்சு இருக்கிறப்போ எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. அதுக்கப்புறம் பனிக்கூடம் உடைஞ்சது. அப்பல்லாம் ஒண்ணுமே பெயின் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 4, 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அது ஒரு பெயின் மாரி தெரியல. அதான் நம்ம உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளிய வருது. நம்ம புஷ் பண்றோம். நம்ம குழந்தை வரப்போகுது அப்படின்ட்டு நம்மள அறியாம நம்ம வந்து புஷ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஃபீலிங்கா கன்வெர்ட் ஆயிருச்சு. அப்படியே தான் டிராவல் ஆயிட்டு இருந்தது. புஷ் பண்ணிட்டு விட்டுருவேன். அப்படியே வந்து நமக்கு இயற்கையா வந்து இந்த டைலேஷன் விரிவு குடுக்கறது நடக்கும். அந்த கர்ப்பவாய் வந்து விரிவு குடுக்கறது நடந்துட்டு இருந்துச்சு. இதான் ஒரு 15 மணி நேரம் இதான் நடந்துட்டு இருந்துச்சுங்க. நீங்க அந்த டைம் போனீங்களா? நீங்க அந்த டைம் வாக்கிங் போனீங்களா? ஏதாவது எக்ஸர்சைஸ் மாரி வாக்கிங் பண்ணீங்களா? வந்து இல்ல நடந்துட்டு தான் இருந்தேன். நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு அந்த 2:50க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டார்ட் ஆகவும், நான் உட்காந்துரல. ஜஸ்ட் நான் எப்பவும் போல வீட்டு வேலை, பாத்திரம் வெளக்கிட்டு, வீடு கூட்டிட்டு இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தேன். அத நடுநாள்ல வந்துட்டு இருந்தாலும், அப்ப மட்டும் சேர்ல உட்காந்துக்கிறது. வலி அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆனதும் மறுபடியும் வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு நார்மலா செஞ்சுட்டு தான் இருந்தேன் நானு. நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் தான். அதனால நான் என்ன செஞ்சுட்டு தான் இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இது ஆரம்பிச்சதுமே நான் வந்து சாப்பாடு எடுத்துக்கிறத நிறுத்திட்டேன். இயற்கையாவே என்ன ஆயிடுச்சுன்னா, டெலிவரிக்கு நாள் நைட்டே வந்து எனக்கு லூஸ் மோஷன் போயிருச்சு. லூஸ் மோஷன் போனதுமே நான் வந்து கணிச்சிட்டேன். ஓகே நமக்கு வந்து குழந்தை வரப்போறா. ஏன்னா நான் வந்து என்ன நான் நினைச்சிட்டே இருந்தேன்னா, பாப்பாட்ட என்ன பேசிக்கிட்டே இருந்தேன்னா, நீ வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் பொறக்கணும் அப்படின்ற மாரி நான் அவள்ட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவளும் அதுக்கேத்த மாரியே பார்த்தீங்கன்னா, அந்த 24த் ஜர்னி ஆரம்பிச்சு 25த் கரெக்ட்டா பிறந்துட்டா. அது நாளே 23rd நைட்டே வந்து எனக்கு ஃபுல்லா லூஸ் மோஷன் போயிருச்சு. காலையில அடுத்த நாள் காலையில நான் 24ஆம் தேதி காலையில வந்து 11 மணிக்கு சாப்பிட்டேன். உப்புமா மாரி ஏதோ சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 2:50க்கு இந்த மாரி ஸ்டார்ட் ஆகவும் நான் அதுக்கப்புறம் இன்டேக் எடுக்கிறது நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். தண்ணி குடிச்சிட்டு தேன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த தேனுமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதையும் நிறுத்திட்டேன். ஏன்னா டைஜஷனுக்கு வந்து வேலை கொடுக்க கூடாது. ஏன்னா ஃபுல்லா குழந்தை பிறக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் நடக்கணும். சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா டைஜஷனுக்கான வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து டிலே ஆயிரும் அப்படின்ட்டு நான் அதையும் தேன் சாப்பிட்றதை நிறுத்திட்டு நாக்கு தொண்டை ட்ரையா இருக்கிறப்ப மட்டும் லேசா 2, 3 சொட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். இதுதான் பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஸோ இப்படிதான் இருந்ததுங்க. வெந்நிலாம் ஊத்துனீங்களா சிஸ்டர்? எதுங்க? வெந்நிலாம் ஊத்துனீங்களா? ஹாட் வாட்டர்லாம்? வெந்நீர் எனக்கு கேக்குறீங்களா? நீங்க ஊத்துனீங்களா உங்களுக்கு? வலி அந்த வந்ததுக்கு அப்புறம்? வலி வந்ததுக்கு அப்புறம்லாம் நான் எதுவுமே ஊத்தலைங்க. எதுவுமே நான் பண்ணலைங்க. வலி வந்ததுக்கு ஆமா. இங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன். எல்லாரும் ஏன் இப்படி வலிய ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு தெரியல. அதாவது ஒரு அம்மா வந்து 10 குழந்தைங்க பிரசவிச்சாலும் 10 விதமான அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான உணர்வு இருக்கும். நம்ம அந்த உணர்வினே கடந்து வரலாம். சரிங்களா? எல்லாரும் வலி வலி வலின்னு அத சொல்லுவாங்க இல்லையா? உருண்டாலும் புரண்டாலும் அந்த அம்மா தான் வந்து அத உள்வாங்கிக்கணும்பாங்கல்ல. நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் வச்சுக்கோ. நம்ம யார்ட்டையும் அதை ஷேர் பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப நம்ம இதை உணர்வா கடந்தீங்கன்னா அது இனிமை, அது சுகம். உண்மையிலே அதுதான். அப்போ பொதுவா எப்படின்னா, அங்க என்ன நடக்குதுன்னா நம்ம சொல்றோம் இல்லையா? அடிக்கடி நம்ம சொல்றதுதான் பிள்ளை பேர் மறுபிறவினா அது என்னன்னா அம்மாவும் அன்னைக்கு புதுசா பிறக்கிறாங்கிறதான் விஷயம். அப்போ அவளை சுத்தப்படுத்துற வேலையும் அங்க நடக்கும். அவ்வளோ அழகா அது
அப்ப நம்ம அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல. அதனால நீங்க எல்லாருமே கேட்குற நிறைய பேர் வந்து அந்த வலியை ஃபோக்கஸ் பண்றீங்களா, அது தேவையில்லாதது. அது இப்ப நீங்க பிள்ளைப்பேட்டில் இருக்கீங்களாமா, கேள்வி கேட்கிற சகோதரி? ஆமா சிஸ்டர். நல்லதுமா, நல்லது. குழுல இருக்கீங்களா? வாட்ஸ்அப்ல எல்லாரோட அனுபவங்களையும் கேளுங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங் கலந்துக்கிறீங்களா? ஆமா சிஸ்டர். சரிம்மா. பழைய சகோதரர்களோட அனுபவங்களும் இருக்கும் சரிங்களா, எல்லாத்தையுமே கேளுங்க, உங்க நேரங்களில் கேளுங்க. எவ்வளவு மாசம் ஆச்சுமா இப்போ? எனக்கு 8 முடிஞ்சிருச்சு. சரி சரி சரிம்மா. நீங்க 9 முடியுதுன்னு ஒரு வாரம். சரிம்மா கேளுங்க, நான் எல்லா அனுபவ பயிரும் கேளுங்க. நல்லதும்மா நல்லதும்மா. யாராவது சந்தேகம்னா கேளுங்க சகோதரிகிட்ட. லாவண்யா வணக்கம். சொல்லுங்க. லாவண்யா கேக்குதுங்களா? சொல்லுங்க. வணக்கம் லாவண்யா. இப்ப பொதுவா ஒரு 7 மாதத்துக்கு மேல வந்து குழந்தை கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அந்த சமயத்துல ஜென்ரலா எல்லாரும் சொல்றது சாப்பிடுறது 2 பேருக்கு சாப்பிடுங்க அப்படின்பாங்க. பட் அது அவசியம் இல்லை. நம்ம நார்மலா இருக்கிறத போல அந்த சமயத்துல நமக்கு தேவைன்னா அறிவிக்கும், அந்த குழந்தையை அறிவிக்கும், இல்ல இயற்கை அறிவிக்கும். ஆனா நீங்க அந்த சமயத்துல எதுவும் உணவு எடுத்துக்கும் போது உங்களுக்கு எதுவும் சிரமம் இருக்குதுங்களா? இரவு தூக்கம் அது எப்படி நீங்க சரி செஞ்சீங்க? அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அது என்ன அப்படின்னா, என்னால வந்து கொஞ்சமா தான் சாப்பிட முடிஞ்சுது. ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாங்க, அதிகமா கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு என்னால கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துக்க முடிஞ்சுச்சு. ஒரு 3 உருண்டை சாப்பாடு நான் சும்மாவே வந்து கல்யாணத்துக்கு அப்புறத்துல இருந்தே நாங்க 2 பேருமே வந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருப்போம்னா, நல்லா மென்னு சாப்பிடுறப்ப எங்கனால ஒரு 3 உருண்டை 4 உருண்டை சாப்பாடு தான் சாப்பிட முடியும். சாப்பாடு கம்மியா தான் சாப்பிட இன்டேக் எடுப்போம். ஏன்னா ஃபுல்லா நல்லா மென்னு கூழ் மாதிரி ஆக்கிதான் முழுங்குறப்போ நம்ம அப்படித்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஆஃப்டர் பிரெக்னன்சி அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மாசம் கடந்தப்போ அதை விடவே கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துக்க முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து புளிச்ச ஏப்ப மாதிரி வர ஆரம்பிக்கும், நெஞ்சு கறிக்கிற மாதிரி புளிச்ச ஏப்ப வர மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சாப்பிட்டேன். அதே மாதிரி நைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா வந்து மூமெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும் ரைட் சைடு. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஜெண்டர்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. இந்த ரைட் சைடு வந்து மூமெண்ட் அதிகமாச்சுன்னா பெண் குழந்தை, லெஃப்ட் சைடு அதிகமாச்சுன்னா ஆண் குழந்தை, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க மித்து மாதிரி. அப்படிலாம் கிடையாது. எனக்கு 2 சைடுமே மூமெண்ட்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு. எப்படியுமே என்னால படுக்க முடியல, வலது பக்கமும் படுக்க முடியல, இடது பக்கமும் படுக்க முடியல. சில சமயம் எந்திரிச்சு மிட் நைட்ல 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு நடந்துட்டு இருப்பேன், தூங்கவே முடியாது. நெஞ்சுல வந்து குத்துற மாதிரி இருக்கும், அடி வயிற்றுலயே உட்கார்ந்து மிதிக்கிற மாதிரி இருக்கும், யூரின் அடிக்கடி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஃபீலிங்கா தான் தெரிஞ்சது. அது நார்மல் தான். இது வந்து எல்லாமே நார்மல் தான். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். தூங்குற டைமும் மாறுபடும். மத்தபடி எல்லாம் சொல்லுவாங்க, நீ தூங்கணும் பாரு, கண்ணெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, நான் தூங்கினாதான் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான்லாம் கிட்டத்தட்ட 8வது மாசத்துல இருந்தே பாத்தீங்கன்னா டெய்லி நைட்டு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் தூங்குவேன். சில சமயம் அதுவும் தூங்கிருக்க மாட்டேன். பகல்லதான் சில சமயம் நிறைய தூங்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் மாறுபடும் ஒவ்வொருத்தரை பொறுத்தபடிங்க. எல்லாமே நார்மல் தாங்க. அதுக்கப்புறம் பொதுவா அந்த படுத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா படுத்து எந்திரிச்சு உட்கார்ந்துதான் திரும்பணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பட் அது அவசியமா? ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளா ஓரளவு இருக்கிறோம் அப்படின்னா படுத்த மணிக்கு திரும்பலாமா அப்படிங்கிற ஒரு ஆமா ஆமா. அது நமக்கு முடிஞ்ச நம்மளுடைய இதுதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, ஒரு கழிச்சு இப்ப இடது பக்கம் படுத்திருக்கீங்க, திடீர்னு நீங்க வந்து சடனா ரைட் சைடு திரும்புறப்ப குழந்தைக்கு வந்து தெரியாது. இப்ப நீங்க திரும்புறது ஓகே, உள்ள குழந்தை வந்து அவ எந்த பொசிஷன்ல படுத்திருக்கானே தெரியாது. சடனா நீங்க ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு மாறுறப்ப ஜெர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழந்தை பயந்துக்கிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கலாம். அதனால நம்ம மெதுவா எந்திரிச்சு திரும்புறப்ப அவ கொஞ்சம் நிதானமா அவளும் அந்த சைடு வந்து குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடாப்ட் ஆயிக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணலாமே தவிர மத்தபடி அப்படி நம்ம படுத்துட்டு திரும்புறோம் அப்படின்னா மெதுவா திரும்பிக்கிட்டா ஓகேவா இருக்கும் குழந்தைக்கு. ஹலோ சிஸ்டர். சொல்லுங்க. சிஸ்டர், உங்களுக்கு நீங்க அந்த இப்போ தூங்குறதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து தூங்குறதுலாம் வந்து எப்படின்னா அலாரம் வச்சு காலமா எழுந்துக்கணும் சரிட்டு எழுந்துருவேன் அந்த மாதிரியா? இப்போ நீங்க நைட் இப்போ படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ விழிப்பு வருதோ அப்போதான் எழுந்திருப்பீங்களா, இல்ல அந்த மாதிரி அலாரம் வச்சு அந்த மாதிரி எழுந்திருப்பீங்களா, இல்ல அதாவது உடம்பு எப்போ முழிப்பு வருதோ அந்த மாதிரி எழுந்திருப்பீங்களா எப்படி? இல்லைங்க, ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப விட ஒரு மிகப்பெரிய டாக்டர் வந்து எதுவுமே கிடையாதுங்க. நம்ம உடம்புக்கு எப்ப வந்து தூக்கம் தேவை, ஓய்வு தேவைங்கிறது நம்ம உடம்புக்கே தெரியும். நம்ம தான் வந்து அலார்ம்ல வச்சுட்டு இருக்கோம். ஆனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா அலார்மே வைக்க தேவையில்லைன்னா நம்ம உடம்பு இப்ப நீங்களே பாக்குறீங்க, நீங்க டெய்லி வந்து ரொட்டீனா செய்யறப்ப அலாரம் வச்சு எழுந்திருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இதே நீங்க ஏதாவது எக்ஸாமுக்கு கிளம்புறீங்க, இல்ல ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் வந்து 4 மணிக்கு உங்களை எழுப்பி விட்டுரும்.
இதுதான் வந்து மனிதனுடைய இயல்பே. இதுதான் மைண்ட் வந்து டிஃபால்ட்டா அலார்ம் வச்சிருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளை அதுவே வந்து எழுப்பி விட்டுரும். நம்ம எக்ஸ்டர்னலா அலார்ம் வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியா இருந்தப்பையும் சரி இல்லாட்டியும் சரி, நான் எப்பயுமே எப்ப தூக்கம் வருதோ தூங்கிடுவேன், எப்ப முழிப்பு வருதோ எந்திரிச்சுப்பேன். அவ்வளவுதான். அலாமே நான் யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்குங்க. நன்றி. நன்றி. ஹலோ அக்கா. சொல்லுங்க. அதாவது டெலிவரிக்கு அப்புறம் எப்படி உங்களை பார்த்துக்கிட்டேன்னு கேட்குறேன். அதாவது சாப்பிட்றதுல பத்தியமா சாப்பிடுவீங்களா இல்ல வந்து உங்களுக்கு எது தேவையோ அப்படி சாப்பிட்டுப்பீங்க? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு பத்தியமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இயல்பாவே நான் அசைவம் வந்து சாப்பிடுறது இல்லை. நானும் என் கணவரும் அதே மாதிரி பால் சம்பந்தப்பட்ட எதுவுமே சாப்பிட மாட்டோம். எப்பயாவது ஏதாவது சூழ்நிலை வருது அப்படின்னா எங்கேயாவது காஃபி டீ எப்பயாவது ஏற்படுறப்ப குடிக்கிறத தவிர ரொட்டீனா நாங்க வந்து பால் எடுத்துக்கிறது இல்லை. பால் தயிர் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. வந்து காய்கறியிலே வந்து நாங்க எப்பயும் போல கன்சீவா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் டயட்டு, அதே தான் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்ன எக்ஸ்ட்ரா என்ன பண்ணினேன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக முருங்கைக்கீரை, கேரட், பீன்ஸ் போட்டு காலையில சூப்பு வந்து என் வீட்டுக்காரர் வச்சு கொடுப்பாரு. அதை வந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன் குழந்தை பிறந்த புதுசுல. இப்ப அதை பண்றது இல்ல. எப்பவும் போல சாப்பிட்ற காய்கறி சாப்பிட்றதுதான். குழம்பு கடைச்சல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதோட பத்திய சாப்பாடு அந்த மாதிரி சுருக்கம் ஒண்ணும் இல்லைங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சு சரியா 1 மணி நேரம் ஆயிடுச்சு, முடிக்கக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. இனி ஏதாவது சந்தேகம் இருந்தா குழுல கேட்டுக்கலாமா? சகோதரி அவங்களோட ஓய்வு நேரத்துல பதில் கொடுப்பாங்க. லாவண்யா, நீங்க ஒர்க்கிங் உமனா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா? நான் ஒர்க்கிங் தாங்க. பாப்பா பிறக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட் ஜாப். நேரம் 8:45 ஆச்சு, நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லாவண்யா, கார்த்திக், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதாவது முதல் பிள்ளை பேச்சிலே வந்து இந்த புரிதலை ரொம்ப ஆழப்படுத்திட்டு நீங்கள் ரொம்ப எளிமையாக அதை கடந்து வந்தீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தான், அவங்களால எனக்கு அழுத்தம், இவங்களால எனக்கு அழுத்தம் அப்படின்னு எந்தவித காரணத்துக்குள்ளும் சிக்காமல் ரொம்ப அழகாக நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இடையில. அதாவது இது வந்து இந்த இறைவன் மேலே நான் ஆழமாக நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படிங்கிறது ஒரு இது சொன்னீங்க. அந்த இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கும்போது தான் இது இயல்புங்கிற விஷயமே வந்து நம்ம அடிமனசுவே பதியும். அதுக்கு உங்களுடைய அந்த பிரசவம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமாக அன்னைக்கு இருந்தது. அப்புறம் இங்கே உள்ளவங்க நிறைய பேர் வந்து பழையபடி நம்ம படித்து வந்திருக்கோம், அந்த பாடத்திட்டங்கள் மாதிரியே வந்து கேள்விகள் இருக்குது. அவங்களும் அந்த அனுபவத்தை கடந்து வரும்போது அனுபவமாக பேசும்போது அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த கலந்துரையாடல சிறப்பு அதான். ஏன்னா நிறைய கேள்விகளை முன்வைக்கும் போதும் எல்லாமே வந்து நம்ம எளிமையாக கடந்து வர விஷயம்தான். எதையும் அறிவா சேகரிக்காம நம்மளோட அந்த அனுபவத்திலேருந்து சொல்லும்போது வந்து அது வந்து மனசுல நிற்கும். இன்னொன்று, உங்களுடைய பிள்ளை வளர்ப்பு ரொம்ப அழகாக சொன்னீங்க 2 பேர். ஏன்னா இதுதான் வந்து இப்போ உள்ளவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். குழந்தையோட அந்த தேவை அழுக அப்படின்னாலே வந்து அது பாலுக்கானது தான் அப்படின்னு இல்லை. ஏன்னா அப்படி யோசிக்கும் போது தான் நம்ம வேற வயிற்றுக்குள்ள திணிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லாமல் அதையும் ரொம்ப எளிமையாக கடந்து வரலாம். அதையும் நீங்கள் சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க. சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் இருவருக்குமே. நல்லாயிருக்கும். குழந்தை வளர்ந்து வரும்போது அவருடைய அந்த ஒரு செய்கையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா, இப்போ உள்ள நவீன சமூகம் மாதிரி அந்த ஒற்றை குழந்தைன்னு ஒரே ஃபோக்கஸ் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம வழக்கமாக கலந்துரையாடல் நம்ம எல்லாருக்குமே சொல்கிறது தான். அடுத்தடுத்து நம்ம இந்த இதை அனுபவிக்கும் போது தான் நமக்கு நம்முடைய உடலும் இன்னும் தகுதி பெறும். இன்னும் என்னன்னா, நம்ம மரபு சார்ந்த விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே நம்ம மூலியமா கடத்தப்படுது. அப்படி வரக்கூடிய சமூகம் இன்னும் வீரியமாகவும் இன்னும் சிறப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னும் அடுத்து இந்த 2 விஷயம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நம்ம தூக்கி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம். ஒன்று மருட்டி, இன்னொன்று வந்து பிறப்பு சான்றிதழ். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிக்கலாக்க வேண்டிய விஷயம் இல்லை. அது எளிமையாக கடந்து வரலாம். அந்த சூழல் வரும்போது நம்ம அதை எப்படி கையாளணுங்கிற விஷயம் இருக்குன்னா, நீங்கள் அதுக்காக நம்ம அனுபவங்களை வந்து கேளுங்கன்னு சொல்றது. ஒருத்தரும் ஒரு விதமா கையாண்டு வந்திருப்பாங்க. அதனால நம்ம சொல்றது, இந்த நேரத்தை கடத்தாதீங்க. அந்த 21 நாளுக்குள்ள சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்க பட்சத்தில் நம்ம அதை சொல்லிடலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக நம்ம அறிவிக்கிறோம். அவங்களோட வேலையை நம்ம வந்து எளிமைப்படுத்துறோம். எங்க வீட்டில் வந்து ஒரு உயிர் வந்து பிறந்திருக்குது, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கறக்காக நம்ம அறிவிக்கிறோம். இந்த விஷயத்த நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம அடுத்த மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய விளக்கங்கள் வந்து நம்மளோட அனுபவத்திலேயே நமக்கு கிடைக்கும். ரொம்ப சிறப்பு. இவ்வளவு நேரம் இணைந்திருந்த அனைவருக்கும் வந்து நன்றிங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் கலந்துரையாடல வந்து நம்ம பார்க்கலாம். நல்லதுமா. சகோதரன் சகோதரிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நல்லது. நன்றி. நன்றி எல்லாருக்கும். நல்லா சிறப்பா இருந்துச்சு. சௌகரியம். நன்றி.
வாழ்த்துக்கள்க்கா. நன்றி நன்றி.